ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் தொழிலில் நம்ம 7 நாட்களில் எப்படி சக்ஸஸ் ஆகுவது, அதுக்கு சுலபமான ஒரு 5 வழிகள் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு அனைத்து தோழிகளும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் நம்மளாலும் டைலரிங் ஒர்க்கில் 100% சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளேயும் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மெயினாக நீங்கள் அனைவரும் கேட்குறது என்னங்கிறது எனக்கு புரியும். டைலரிங் ஒர்க்கில் நாங்கள் எத்தனையோ வருடம் ஒர்க் பண்ணுறோம். 2 வருஷம் ஒர்க் பண்ணுற தோழிகள் இருப்பீங்க. அது இல்லாத 7-8 வருஷம் டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்த ஒரு இலக்கை அடைஞ்சிருக்க முடியாது. நீங்கள் நினைச்சது ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம நிறைவேறணும். அப்போ டைலரிங் ஒர்க்கில் நம்ம முழுமையான சக்ஸஸ்ங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, இதை நான் ஸ்டார்டிங்கில் எனக்கும் டைலரிங் ஒர்க்கு சுலபம் கிடையாது, கஷ்டம்தான், கஷ்டமான ஒர்க்குன்னு தான் ஆரம்ப கட்டத்தில் நானும் நினச்சேன். இப்போ டைலரிங் ஒர்க்கு நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம டைலரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும். நம்ம அனைத்து பெண்கள் இப்போ உங்கள் ஊரில் ஃபேமஸ் டைலராக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துலாம் நம்ம ஏங்குவோம். இவங்களாம் இவ்வளோ ஃபேமஸாக தைக்கிறாங்களே, இவங்கள மாதிரி நம்மளும் தைக்கணும், நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் அதிகம் வரணும், அதிகமாக சம்பாதிக்கணும், இதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அனைவரது மனதிலுமே இருக்கும். டைலரிங் ஒர்க்கு கற்றுக்கிட்ட அனைவரது மனதிலும் இருக்கும். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் இப்போ ப்ளவுஸ் தைச்சி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும் பொழுது அந்த கஸ்டமர் குறை சொல்லும்போது என்ன நினைப்போம், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆள் மனசில் அவங்க குறைகள் சொல்லும் பொழுது, இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணும் பொழுது, அப்போ நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸை கஸ்டமர் இவ்வளோ குறை சொல்கிறாங்களே, அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்போம், பிரித்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம நினச்ச அக்யூரேட்டாக வராது. இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க, டிசைனாக ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம பிரித்து செய்யும் பொழுது அப்போ நமக்கு ஒரு ஆர்வங்கிறது டைலரிங் ஒர்க்கில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த தொழில் சுலபம் கிடையாது, இந்த டைலரிங் ஒர்க்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த தொழில் தான் நம்ம பண்ணணுமா அப்படிலாம் கூட உங்கள் மனசில் எண்ணங்கிறது வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப கவனம் அந்த ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருநிலைப்படுத்தணும். நம்ம மனசை எப்பயுமே ஒரே இதில் கவனத்தை செலுத்தணும். முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம மனசில் வந்துருச்சு அப்படின்னாவே டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இதே போல் இந்த பிரச்சனை இருந்தது. டைலரிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டம், கடினம் அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு சில பயிற்சிகள் எடுத்த பிறகு தான் இந்த ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இது கடினமான வேலையே கிடையாது, டைலரிங் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை, இதில் எளிதில் நம்மளால் இப்போ நான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த பயிற்சி தான் எனக்கு காரணம். இந்த பயிற்சியை தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த டைலரிங் ஒர்க்கில் அதிக நேரம் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு டைலரிங் படித்து முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் 1-2 ப்ளவுஸ் வரும் பொழுது எனக்கு ஒரு சிரமமாகவே தெரியல. இந்த டைலரிங் ஒர்க்கு ஒரு சில கஸ்டமர் கொடுக்குறாங்களா, அவங்க கேட்குற டைமில் குயிக்காக உடனே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதே நமக்கு அதிகமாக ப்ளவுஸ் வரும் பொழுது, அவங்க டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கும் பொழுது நம்ம பிரித்து தைக்கும் பொழுதுலாம் ரொம்ப டென்ஷன், வெறுப்பாகும். அப்போ நீங்கள் யாராவது கஸ்டமர் இப்போ மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு சில ப்ளவுஸ் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் பிரித்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதையே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி அதுலேயே நம்ம மிஷின்லேயே பிரித்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பு, டென்ஷன் தான் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு வெறுப்போடு நம்ம அந்த ஒர்க்கை செய்யும் பொழுது, பிரித்து இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்போ எனக்கு தோன்றினது என்ன அப்படின்னா, அதே போல் டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிஷினை விட்டு ஏந்திரிச்சுவேன். அப்போ நம்ம மனநிலை சரியில்லாத குழப்பம், கன்ஃபியூஷனோடு இருக்கும் பொழுது நம்ம மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா அது குழப்பத்தில் தான் முடியும். நமக்கு அக்யூரேட்டாக ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக வரவே வராது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, மனசை முதல்ல தெளிவுபடுத்தணும். அப்போ மனசை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் மிஷினை விட்டு ஏந்திரிச்சிருங்க. அதே போல் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த கஷ்டமான ப்ளவுஸ் தைக்கும் பொழுது மிஷினை விட்டு எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது இல்லாத வீட்டு வேலைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
கொஞ்சம் நல்ல மனம் தெளிவாக இருக்கும் பொழுது திருப்பி அந்த ஒர்க்கை தொடங்குங்க. அப்போ தொடங்கும் பொழுது நம்ம மனசு தெளிவோடு தொடங்கும் பொழுது அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிஸ்க்கான ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம குயிக்காக வந்து பிரித்து செய்கிற வேலையாக இருந்தால் கூட நம்ம மனசு தெளிவோடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஈஸியானதாக தெரியும். சரி இது கஷ்டம் இல்லை, சுலபம் அப்படின்னு நினச்சி உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் தொடங்கி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சீசன் டைமில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த டைலரிங் ஒர்க்குனாவே நம்ம கண்ணு முழிச்சு தான் தைக்கணும். நம்ம ரொம்ப கண்ணு முழிச்சு தைச்சா தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இரவு பகல் பார்க்காம உழைச்சா தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த தொழிலை நம்மளால் வெற்றி பெற முடியவே முடியாது அப்படிலாம் நினைப்பீங்க. ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க. இதேமாதிரி நீங்கள் அதிகமாக கண்ணு முழிச்சு தைக்கணும், அதிகமாக இரவு பகல்லாம் நான் அதிகமாக உழைக்கிறேன், 2 நாள் 3 நாள் நான் தூங்காத தைக்கிறேன், அப்படிலாம் தைச்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லைன்னா கிடைக்காதா அப்படிலாம் உங்கள் மனசில் ஒரு ஆள் மனசில் ஒரு பயங்கிறது வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கண்ணு முழிச்சு நம்மளை உடலை வருத்தி தான் இந்த ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம வருஷமெல்லாம் உழைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில சீசன் டைமில் மட்டும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். மீதி டைமில் நீங்கள் அசால்ட்டாக தைக்கலாம். கேப் விட்டு விட்டு தைக்கணும். டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த மிஷின்லேயே உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் மிஷின்லேயே தொடர்ச்சியாக உட்காந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், உங்களுக்கு பெயின் அதிகம் வரும். இதே நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் மிஷினில் உட்கார தேவையில்லை. இப்போ நீங்கள் 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, இப்போ 2 ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கலாம். வீட்டு வேலையை பார்த்த பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் மிஷினில் தாராளமாக உட்காரலாம். தாராளமாக உட்காந்து ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஏந்திரிச்சிருங்க. நான் 5 ப்ளவுஸும் 6 ப்ளவுஸும் ஒரு ரெகுலராக கண்டினியூவாக தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணவே கூடாது. ஏன்னா நானும் அப்படி தான். இப்போ ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி தொடர்ச்சியாக மிஷினை விட்டு ஏந்திரிக்காமையே நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது அப்போ தான் எனக்கு உடல் பாதிக்க ஆரம்பிச்சது. கேப் விட்டு விட்டு தைக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே இல்லை. ஒரு டைம் தீபாவளி சீசன் டைமில் தான் தொடர்ச்சியாக ஒரு 7 ப்ளவுஸ் மிஷினை விட்டு ஏந்திரிக்காமையே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, கழுத்து இந்த பக்கமும் திருப்ப முடியல, இந்த பக்கமும் திருப்ப முடியல, இடுப்பு ஒரு பக்கம் பேக் பெயின் அதிகமாக வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா அந்த பின்னாடி நம்ம குனிஞ்சே தானே தைக்கிறோம். அப்போ அந்த குனிஞ்சே தைக்கும் பொழுது அப்போ என்னாச்சு அப்படின்னா, கழுத்து ரொம்ப இப்படி அசைக்கவே முடியல. சுத்தமாக வலி, அவ்வளோ பயங்கர வலியாக இருந்தது. நான் மல்லு கட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். காலையிலக்குள்ளே நான் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுத்தே ஆகணும். அப்போ கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை. அப்போ 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 ப்ளவுஸ் வந்து எனக்கு பெண்டிங்காக இருக்குது. அப்போ அந்த 3 ப்ளவுஸையும் நான் முடித்து கொடுத்தே தான் ஆகணும். அப்போ எனக்கு டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படி தான் நம்ம முயற்சி பண்ணியாவது தைக்கலான்னு பார்த்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். உடல் வந்து எனக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை. சரி எப்படி இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா அப்படி குனிஞ்சு தைக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அப்படி கழுத்தை குனியவே முடியல, சுத்தமாக குனியவே முடியல. அதே போல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் என்ன பண்ணேன், மிஷினை விட்டு எழுந்திரிச்சிட்டேன். 7 ப்ளவுஸ் தைச்சிட்டு மிஷினை விட்டு எழுந்திரிச்சிட்டு நான் எடுத்த முயற்சி என்ன அப்படின்னா, எனக்கு உடல் வந்து ஒத்துழைப்பே கொடுக்கவே இல்லை. அப்போ உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல. இன்னும் ஒரு 3 ப்ளவுஸ் இருக்குது. எனக்கு 100% வேலையில் 100% வேலையில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 70% முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு மீதம் இருக்கிறது என்ன, 10 லைனிங் ப்ளவுஸில் 7 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். 3 லைனிங் ப்ளவுஸ் எனக்கு பெண்டிங்காக நிற்கிது. அது லேஸ் ஒர்க் வச்சு கொஞ்சம் சிம்பிள் டிசைன் தான் பண்ணணும். அப்போ நம்ம எப்படியாவது இந்த 3 கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும். அது அவங்க அந்த 3 கஸ்டமருமே கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம உடல்நிலை சரியில்லைனாலும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம எப்படியும் கொடுத்தே ஆகணுமே, சொல்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் என் மனசுக்குள்ளே ஒரு யோசனை தோணுச்சு. இப்போ நமக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்போ உடல் ஒத்துழைப்பு நமக்கு தரல அப்படின்னா நம்ம மனசு வலிமையாக இருக்கணும். அப்போ நம்ம மூளையும் மனசும் நல்லா வந்து ஆர்வத்தை தூண்டினா மட்டும்தான் அந்த ப்ளவுஸை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அப்போ நம்ம உடலுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, நம்ம மனசுக்கு வேலை கொடுக்கணும். நம்ம ஆள் மனசில் நம்பிக்கை வர மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை விட்டு ஏந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக மன அமைதியோடு
எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத மன அமைதியோடு நான் ஒரு தெளிவுபடுத்தினேன். அப்போ தெளிவுபடுத்தும் பொழுது தான் எனக்குள்ளே அந்த மனசை தான் நான் தூண்டினேன். மெயினாக வந்து நம்ம மூளையையும் மனசையும் தூண்டி விடும் பொழுது அப்போ எனக்கு உற்சாகங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. என்னால் முடியுங்கிற ஒரு முயற்சியை மட்டும் நான் கைவிடலை. நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடலுக்கு அதிக வேலை கொடுக்கவே கொடுக்காதீங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடலை வருத்தி செய்யவே கூடாது. உடலுக்கு அதிக இன்றைக்கி வேலை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லரிங் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணவங்க நிறைய பேர் பேக் பெயின் வந்திருக்குங்கிறாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா எங்களால் சில வருடம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே மிஷின்லேயே உட்கார முடியலன்னு விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ச்சியாக ஸ்டிச் பண்ணணும் தான். கேப் விட்டு விட்டு நீங்கள் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இடையில ரெஸ்ட் எடுத்து பண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு 8-9 ப்ளவுஸ்லாம் அசால்ட்டாக தைக்கலாம். மிஷினில் தொடர்ச்சியாக உட்காரக்கூடாது. நம்ம உடலை வருத்தி செஞ்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு டைலரிங் ஒர்க்குங்கிறது கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் மனசுக்கும் மூளைக்கும் வேலை கொடுத்து நீங்கள் பயிற்சி எடுத்து பண்ணி பாருங்கள். இந்த டைலரிங் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு மிக மிக ஒரு சுலபமான ஒர்க்காக தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் நிறைய தோழிகள் வந்து சக்ஸஸ் ஆகணும், இதில் அதிக பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. கேப் விட்டு இடைவெளி விட்டு பண்ணுங்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் அசால்ட்டாக தைக்கலாம். அதே போல் கன்ஃபியூஷன் மன தெளிவு இல்லாத நீங்கள் மிஷினில் உட்காராதீங்க. எந்த ஒரு குழப்பமும் பயம் பதட்டம் எதுவும் இல்லாமல் மன அமைதியோடு உட்காந்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு தைங்க. எனர்ஜியாக தைங்க. டைலரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம். இதே வந்து நீங்கள் டைலரிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகாததுக்கு காரணம் ஒரு சில காரணமும் இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களால மிச்சப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த வர அமௌண்ட்டை செலவு அப்படியே வீட்டு செலவுக்கு இது எவ்வளோ போட்டு குழப்பமாக நம்ம அப்படி சேமிக்கவே கூடாது. நீங்கள் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 100 ரூபா வருதுன்னு வச்சிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸுன்னு கணக்கு வைங்க. ஒரு 100 ரூபா வருது அப்படின்னா அந்த 100 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30 ரூபா உங்கள் வீட்டு செலவுக்குன்னு வச்சுக்கிங்க. மல்லிகை ஜாமான் வாங்குறது அது இல்லாத பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகளுக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 20 ரூபா வந்து நீங்கள் ஒரு ஆடம்பர செலவுக்கே வச்சுக்கிங்க. நீங்கள் இதே மாதிரி ஜவுளி கடைக்கு போகலாம், ஒரு புடவை எடுக்கலாம், அதுக்கு வந்து ஒரு 20 ரூபா. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் சேமிச்சே ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப ஃபேமிலியோடு நல்லா இருக்கணும், நமக்கு சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கு தனியாக ஒரு 50 ரூபான்னு எடுத்து வைங்க. அப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா வந்தாலும் அதை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கிங்க. 3ஆக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா வீட்டு செலவுக்கு, 20 ரூபா நமக்காக ஒரு ஆடம்பர செலவுக்கு, மீதி 50 ரூபா நம் எதிர்காலத்துக்காக நம்ம லைஃப் நல்லா அமையணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஒரு சேமிப்பு மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து இதே போல் சேமித்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி சேமித்து வச்சுக்கிட்டே வரும்போது ஒரே ஒரு மாதம் மட்டும் இதே நீங்கள் 500 ரூபா வந்துச்சு உங்களுடைய வருமானமாக இருந்தது அப்படின்னா ஒரு 200 ரூபா செலவுக்குன்னு வச்சுட்டு ஒரு 300 ரூபா நீங்கள் சேமித்து வச்சுருங்க. அதே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் விட்டு அந்த 500 வந்துன்னா அந்த 500 செலவுக்கு வச்சுக்கக்கூடாது. அதில் 200 ரூபா உங்கள் செலவுக்கு வச்சுட்டு மீதி 300 ரூபாயை ஒரு உண்டியல் வாங்கி போட்டுருங்க. அதே 1000 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சீசன் டைமில் கிடைக்கிது அப்படின்னா அந்த 1000 ரூபாயில் 500 ரூபா நீங்கள் சேமித்து வச்சுட்டு 500 ரூபா உங்கள் செலவுக்கு எடுத்துங்க. அப்போ நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை 1 மந்த் ஒரு மாதம் கழித்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நீங்கள் சேமிக்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து அந்த அமௌண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்த பிறகு உங்களுக்குள்ளேயே இந்த டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆக முடியும். இவ்வளோ வருமானங்கிறது இதில் இருக்கா, அப்போ நம்ம ஒரு மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம குடும்ப செலவையும் பார்த்து நமக்கு அது இல்லாத பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வாரம் ஒரு நாள் வெளியில் போவோம், அதுக்கும் நம்ம செலவெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோது நம்மளால் சேமிக்க முடியுதா, சக்ஸஸ் பண்ண முடியுதாங்கிற ஒரு ஆள் மனசில் உங்கள் நம்பிக்கை வந்து இப்போ தான் 2024 வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மடமடன்னு ஒரு 8 மாதம் முடிஞ்சு போச்சு. இன்னும் மீதி நமக்கு இருக்கிறது 4 மாதம்தான். இந்த 8 மாதத்தில் டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் எவ்வளோ ரூபாய் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? இதே போல் சேமிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டைலரிங் ஒர்க்கில் இதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை இதே போல் சேமித்து வச்சு பாருங்கள். அப்போ சேமித்து வைக்கும் பொழுது உங்களுக்கு டைலரிங் ஒர்க்கில் அது எதுக்காக நான் அந்த பழக்கத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மிக மிக ஒரு சுலபமான வழி தான் நான் சொல்கிறது. நீங்கள் ரூ. 50 வந்தால் கூட சரி, நீங்கள் 3ஆக பிரித்து இதே போல் நீங்கள் செலவு பண்ணி சேமித்து வச்சு பாருங்கள். டைலரிங் ஒர்க்கில் இதில் சாதிக்காத எதில் சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? இது கஷ்டமான ஒர்க்கே கிடையாது. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி 7 நாட்கள் மட்டும் இதே போல் பயிற்சி எடுத்து நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை இதே போல் சேமித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆர்வங்கிறது தன்னால் வந்துடும். இதே போல் இந்த பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டைலரிங் ஒர்க்கில் உங்களாலும் 100% சாதிக்க முடியும். நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இதே போல் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. டைலரிங் ஒர்க்கில் இன்னும் நிறைய சாதிக்கலாம். அந்த சேமித்து வச்ச பணம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய தொகையாக வந்து கையில் நிற்கும். நான் சொல்கிற மாதிரி இப்போ 2024 2025 முடியறதுக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே இதே போல் நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே வாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் இந்த சேமித்த பணத்தை எடுக்கவே கூடாது. ஒரு வருடம் கழித்து அதை எடுத்து பாருங்கள். அந்த ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொண்டு கூட ஒரு கோல்டு வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை எது வேணாலும் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக வரும் பொழுது அப்போ உங்கள் டைலரிங் ஒர்க்கில் இவ்வளோ ஒரு வருமானம் இருக்கா, அப்போ இதை விட ஒரு எளிமையான தொழில் எது அப்படிங்கிறது உங்கள் மனசில் கன்ஃபார்மாக வந்துடும். அதை விட்டுட்டு இந்த டைலரிங் ஒர்க் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதில் கடுமையாக உழைக்கணும், இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்கு, அடுத்தவங்களாம் குறை சொல்கிறாங்களே, குறை சொல்கிறவங்க ஒரு சில கஸ்டமர் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம தொழிலையே விடவே கூடாது. உங்களுடைய முயற்சி மட்டும் இருந்தது அப்படின்னாவே கன்ஃபார்ம் வந்து டைலரிங் ஒர்க்கில் நம்ம நிறைய சாதிக்கலாம். இது வந்து ஒரு சுலபமான வழி தான். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலை வருத்தி வேலையை செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாதீங்க. அசால்ட்டாக செய்யணும், ஈஸியாக செய்யணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த டைலரிங் ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் ஈஸியாக அப்படியே ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, ஏந்திரிச்சிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா மிஷின்லேயே உட்காந்து நீங்கள் நட்டுக்கிட்டே தைக்கும் பொழுது தான் தொடர்ச்சியாக, ஏன்னா நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். நான் தொடர்ச்சியாக ஸ்டிச் பண்ணும்பொழுது எனக்கும் கை கால் வலி, பேக் பெயின் வலின்னு அதிக வலிகள். அப்போ என்னால் தொடர்ச்சியாக அந்த டைலரிங் ஒர்க்கு செயல்படவே முடியல. இதே போல் கேப் விட்டு விட்டு ஏந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்து இதே போல் பண்ணவும் தான் இப்போ என்னால் வந்து அதிக நேரம் வந்து மிஷினில் இப்போ தைக்கவும் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறேன்னா எவ்வளோ ஒரு சீசன் டைமாக இருந்தாலும் சரி, ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் தைச்சா ஏந்திரிச்சிடுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்புறம் மிஷின்ட்டே போகவே மாட்டேன். அதுக்கு பிறகு அப்புறம் ஒரு 2 ப்ளவுஸ் தைப்பேன், மிஷினை விட்டு ஏந்திரிச்சிடும். அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மிஷின்ட்டே போக மாட்டேன். அப்புறம் கட் பண்ணுற வேலை இருந்தால் கட் பண்ணலாம். இதே வந்து ப்ளவுஸ் வந்து நானும் பட்டன் கட்டுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுட்டே கூட கட்டலாம். உங்களுக்கு அது வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். உட்காந்து நம்ம குனிஞ்சிக்கிட்டே இப்படி கட்டும் பொழுது நமக்கு ஒரு டயர்டு சோர்வுங்கிறது வரும். இதே நீங்கள் நின்றுட்டு ப்ளவுஸில் கொக்கி கட்டுறது, பட்டன் கட்டுறதுலாம் கட்டி பாருங்களேன், அப்போ வந்து நமக்கு ஒரு தூக்கம், டயர்டு எதுவுமே இருக்காது, ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சொன்ன அனைத்து டிப்ஸுமே உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே வந்து ஒரு சில தோழிகள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் எப்படி தான் முயற்சி பண்ணாலும் இந்த டைலரிங் ஒர்க்கில் என்னால் வந்து ஒரு சூப்பராக தைக்க முடியல, நான் தைக்கும்பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எதுவுமே வந்து ப்ராக்டிக்கல் பண்ண உங்களுக்கு டைலரிங் ஒர்க்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ நீங்கள் இதே வந்து வீட்டில் தைக்கிறீங்க, இதே ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எடுத்த உடனே ஒரு சமையல் பண்ண வருதுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நமக்கு எடுத்தோடனே ஒரு சாம்பார் வைக்கவோ ரசம் வைக்கவோ எதுவுமே தெரியாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணணும், என்ன பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சமைக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும் பொழுது. அப்போ நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம திருத்தி சமைக்கணும், இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்துகிட்டே தானே இருக்கோம். நம்ம ஆரம்பத்திலே நமக்கு தெரியுங்களா, சமையல் பண்ணுறதே நமக்கு தெரியாது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய முயற்சி தான். அப்போ இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு முயற்சி பண்ண அது சூப்பராக வந்துடுது. அதே போல் தான் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ ப்ராக்டிக்கல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ ப்ராக்டிக்கல் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சின்ன குட்டியாக தவறு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே சரியாயிடும். நம்ம முயற்சி பண்ணனா முடியாதது நம்மளால் எதுவுமே கிடையாது. முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. அது என்னென்ன தவறு செய்கிறோமோ அதை மாற்றம் பண்ணி தைச்சு பாருங்கள். கட்டிங்கை மாற்றி பாருங்கள். இந்த இடத்துல
இடத்துல மிஸ்டேக் வருதா, அப்போ கட்டிங்கை வந்து மாற்றுங்க. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டிங்கில் தான் அதிக ப்ராப்ளம் வந்து நமக்கு வரது கட்டிங் தான். அதுக்கு தான் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம மெயினாக நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ஒரு 10 ப்ளவுஸை வாங்கிக்கிங்க. 10 ப்ளவுஸை வாங்கி நீங்கள் ப்ராக்டிக்கல் எடுத்து 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 இந்த இடத்துல தவறு வருது, நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுறோன்னு சரி பண்ணி கட்டிங் பண்ணி தச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக வந்துடும். டைலரிங் ஒர்க்கில் நீங்களும் நிறைய சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸ்லாம் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய வருமானம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டைலரிங் தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.